அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். அரசி காலேஜுக்கு நடந்துட்டுருக்காங்க. ஆனாலும் அரசி பக்கத்தில் யாருமே இல்லை. அந்த இடமே ரொம்ப வெறிச்சோடியாக இருக்குது. ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்குது. இந்த இடத்துல குமார் ஒரு பிளான் பண்ணுறாரு. அவருடைய ஃப்ரெண்டு 2 பேரை கூப்பிட்டுட்டு நான் அரசி எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அவளை லவ் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் அவளை நம்ப வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு எப்படியோ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போய் அதுக்கடுத்து தான் அவளுக்கு என்னோடய சுயரூபமே தெரியணும். ஒவ்வொரு நாளும் அவள் சித்திரவதை அனுபவிச்சுட்டே இருக்கணும். அதை பார்த்து அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களும் வேதனைப்படணும் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிளான்லாம் போடுறாரு. அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். அவளை போய் டீஸ் பண்ணணும். நான் காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுறேன். அப்படியே 2-3 அடி வேறு மேலே உழுன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்கடா. ஃப்ரெண்டுக்காக இதோட செய்ய மாட்டீங்களா அப்படின்ட்டு குமாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவு மேனேஜ் பண்ணி பேசி வச்சிடறாரு. இவங்களும் அதே போல் போய் கிண்டல் பண்ணுறாங்க. என்ன பாப்பா, எந்த ஊர், எந்த காலேஜ் படிக்கிற, உன் பேர் என்ன, உன் ஃபோன் நம்பர் கொடு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது, நீங்கள் எது கேட்குறீங்க, தர முடியாது, ஒழுங்குமுறையே போயிருங்க அப்படின்னு சொல்லி அரசி கோவப்படுறாங்க. என்ன பாப்பா ரொம்ப தான் கோவப்படுற, சரி உன் பேக்கை கொடு, உன் ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கேட்காத, அதெல்லாம் வாங்காத, கையெடு அப்படின்ட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இங்கிட்ட சீக்கிரமாக மூவ் பண்ணி ஸ்பீடாக நடக்கிறாங்க. ஆனால் இவங்ககிட்ட என்னடா பாப்பா சீக்கிரமாக நடக்க, சீக்கிரம் ஓடுது, வாடா வாடா அப்படின்ட்டு சீக்கிரமாக சேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப முடியெல்லாம் பிடிச்சி இதுவும் ஷாலை பிடிக்கவும் அந்த மாதிரியெல்லாம் டீஸ் பண்ணிட்டு வராங்க. விடுங்கடா விடுங்கடான்னு சொல்லி அரசி ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்க. இதை குமார் மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் கரெக்டாக அந்த இடத்துல செந்திலும் அவங்களுடைய மாமாவும் வந்துடுறாங்க. அங்கே பாருடா நம்ம வீட்டு பிள்ளை அரசி எவனோ கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு என்னடா அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேர் பைக்லேருந்து இறங்கி பயங்கரமாக அப்படி இப்படின்னு சொல்லி அடிச்சிடுறாங்க. அடிச்சு முடிச்சு அவங்களும் விரட்டி விட்டுறாங்க. என்னம்மா அரசி, என்னடாச்சு, ஏன் இப்படி நீங்கள் யார், எதுக்கு உன்ட்ட பேசுகிறாங்க அப்படின்னாங்க. அரசி அண்ணே அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைண்ணே. நான் நிஜமாக சத்தியமாக காலேஜ் தான் நான் போய்கிட்டு இருந்தேன். அவங்களா தான் உன் பேர் என்ன, உன் ஃபோன் நம்பர் கொடு, உன் மொபைலெலாம் கொடுன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப பேசுனாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னு நான் ரொம்ப பயந்துட்டு நல்ல வேளை நீங்கள் காப்பாற்றுனீங்கன்னே அப்படின்னு. சரி சரி பயப்படாதடா, அழாத, தைரியமாக இரு. சரி நீ காலேஜுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கீல்ல, நீ தனியாக நான் போக வேண்டாண்ணே. இல்லைண்ணே பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிடுவேன், நான் போய்க்கிறேன்னே. இல்லைப்பா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ தனியாக போக வேண்டாம். மாமா ஒன்று பண்ணுங்க, நீங்கள் போய் அரசியை போய் கூட்டி விட்டுட்டு வாங்க, நான் போய் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடா மாப்பிள்ள, நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் வரேன். இல்லை சித்தப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. இல்லைடா பாப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கூட போகிறாங்க. ஆனால் அவர் நீ தேங்காய் வண்டியை பார்த்து நீ பேசிடுங்க, அதெல்லாம் நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிட்டு பைக்கில் ஏறி அவர் போயிடுறாரு செந்தில். இங்கிட்ட இவங்க பைக்கில் ஏறி அவங்க பழனி மாமா பைக்கில் ஏறி எல்லாரும் பார்க்குறாங்க. கரெக்டாக மரத்துக்கு பின்னாடி குமார் இருக்கிறத பார்த்துட்றாங்க. இவன் தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு அதெல்லாம் தோண ஆரம்பிச்சிருது. அரசியமாக நம்ம வீட்டில் அப்பாட்ட அம்மாட்ட இதை பற்றி யார்ட்ட எதுவும் பேசாத, ஏன் அப்படின்னா வீட்டில் எல்லாம் பயந்துருவாங்கடா, அப்புறம் உன்னை காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு இவரும் மேனேஜ் பண்ணி அரசியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு வீடை கட்டுறாங்க. கதிர் ஏற்கனவே அவங்ககிட்ட ஓனர்கிட்ட ஃபோன் போட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் உடம்பு ரெக்கவர் ஆகிட்டேன், ஸோ இனிமேல் நான் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணுறேன், அதனால் நான் இன்றைக்கி எதுவும் எனக்கு சவாரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் டிரைவர் வேலைக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா ரொம்ப நல்லா ஆரோக்கியமாகிட்டே அப்படின்னு. இல்லை சார் அதெல்லாம் நல்லா நார்மலாக தான் இருக்கேன்ட்டு அவங்களுக்கு ஒரு முக்கூட ஏதோ ஒரு ஊர் வரைக்கும் சவாரி வந்திருக்கு. இவரும் பைக் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பேக்கெலாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. அவசியம் நீ போய் தான் ஆகணும் உடனே. இங்கே பாரு, நான் வீட்டிலே சும்மாலாம் இருக்க முடியாது, வீட்டில் இருந்தேனே எல்லோரும் என்னை பார்த்து ரொம்ப குழப்பறாங்க, எனக்குன்னு சொல்லி ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுறாங்க அம்மா எல்லாருமே, எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்குது, எல்லோரும் இப்படி என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், நல்லா இருக்கேன், தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் அதை டிரைவராக போகிறேன் சரியா, நோ ப்ராப்ளம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அதேமாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சரியா, நீ ஒன்றும் ரொம்ப அதை பற்றிலாம் யோசிக்காது அப்படின்ட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. நான் சொன்னால் நீ கேட்க போகிற அப்படின்னு சொல்லி ராஜி ரொம்ப நான் சொல்கிறேன் கொஞ்சமாக கேளுங்கன்ட்டு அவங்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவர் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. வீட்டில் என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு வெளியில் வராங்க. அதுக்கடுத்து அங்கே செந்தியில் அவங்க அப்பா பாண்டின்னு சாப்பிட்டு இருக்காங்க. பக்கத்தில் கோமதி இருக்காங்க. என்னடா வாடியா சாப்பிட உட்காரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. அதை பார்த்து செந்தில் பார்க்குறாங்க. என்னடா காலையில் பேக்கை தூக்கிட்டு போட்டு இங்கேயே கிளம்பிட்டேன், காலேஜ் அப்படின்னாலும் இன்றைக்கி லீவ் ஆச்சு, எங்கடா போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா நான் காலேஜுக்கெலாம் போகல அப்படின்னா. அப்புறம் எங்கடா போகிற அப்படின்ட்டு செந்தில் ரொம்ப ஷாக்கிங்காக கேட்குறாங்க. டிரைவர் வேலைக்கு தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு பாண்டியனுக்கு அப்படி பயங்கர அதிர்ச்சி ஆகுது. டிரைவர் வேலைக்கு அதில் ஒன்றும் போக வேண்டாம், வீட்டில் இருக்க சொல்லு கோமதி அப்படிங்கிறாங்க. நான் முக்கூடல் வரைக்கும் போகணுமா, நான் இந்த மாதிரி எனக்கு ஆஃபர் வந்திருக்கு, சவாரி வந்திருக்கு, நான் போய் தான் ஆகணுன்னே, முக்கூடலோ எக்கூடலோ எங்கேயும் போக வேண்டாம், வீட்டில் பேசாமல் இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு. இவர் அதை சொல்ல கேட்காம நான் நாட்டி போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. பின்னாடி அவங்க அம்மா வராங்க. இருடா நான் சொல்கிற கொஞ்சமாவது கேளுடா, கதிர் உடம்பு கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கட்டா, நீ வேலைக்கு போக வேண்டாம், நான் உன்னை சொல்லவே இல்லை, நீ கொடுத்த மரியாதையை நீ கொடுத்த வாக்கை காப்பாற்ற தான் செய்யணும், நல்லது தான், அதான் ஓகே தான், ஆனால் அதுக்கு ஏன்டா இப்போ போகிற, கொஞ்சம் ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணேன்டா, நல்லா உடம்பு தேறி வந்துக்கிறட்டுமேடா அப்படிங்கிறாங்க. நான் என்னம்மா ஊர் சுத்தவான் போகிறேன், நான் வேலைக்கு தரமாக போகிறேன், அதுக்கு ஏன் என்னை இப்படி எல்லோரும் தடை பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் இஷ்டத்துக்கு என்னை விடுங்க சரியா, நான் நார்மலாக இருக்கேன், நல்லா இருக்கேன், என்ன நினச்சி யாரும் கொலைப்படாதீங்க, நான் ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் டிரைவராக போகிறேன், அதேமாரி எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் என்னை பார்த்துக்கிறேன் சரியா, ரொம்பலாம் ஒரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு இவர் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு.
அப்படிங்கிறாரு. ராஜியும் சொல்லி பார்க்குறாங்க, அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க அம்மா, ஆமாம் நான் சொன்னால் கேட்க போகிறேன், நீ போட ஒன்றும் உங்கள் அப்பா வேறு, நான் போய் சமாதானப்படுத்துறேன் அப்படின்ட்டு கோமதி உள்ளே போயிடுறாங்க. ராஜி எவ்வளோ சமாதானப்படுத்துறாங்க, ராஜி கேட்கல. அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுறாரு. கரெக்டாக போகிறாரு. ஆனால் குமார் இருக்காங்க. குமார் நேருக்கு நேரம் மூஞ்சுக்கு மூஞ்ச கதிர் 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வரட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து குமார் வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு, என்ன உள்ளே வச்சு ரொம்ப நல்லா அடி நொக்க கழட்டிட்டாங்க போலக்கு, மூஞ்சி முகரம் நல்லா வீங்கிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன நான் சொல்கிறதெல்லாம் கேட்காம நீட்டி போயிட்டே இருக்கு அப்படின்ட்டு ராஜ்ய வம்பு சண்டைக்கு இழுக்கிறாங்க. ஆமாம் அவன் அடி வாங்கினா தான் இல்லைங்கள, ஆனால் அவன் வந்து எந்த தப்பு செஞ்சு அடி வாங்கலை, ஒரு நியாயமாக ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அடி வாங்கியிருக்கான். அவன் வந்து ரொம்ப நல்லவன், அவனுக்கே இப்படி நடந்திருக்கானா, நீ என்னென்ன வேலைலாம் செஞ்சுருக்க, அப்போ உனக்கு எவ்வளோ நடக்கும் கொஞ்சம் யோசித்து பாரு, கண்டிப்பாக உனக்கும் ஒரு நாள் இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வரும் பாரு அப்படின்ட்டு இவங்க கோவத்தில் பேசிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அப்போ வந்து கோமதி வந்து அவங்க வீட்டுக்கார்ட்ட வந்து சமாதானப்படுத்துறதுக்காக நின்றுக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசு எது பேசு அப்படின்ட்டு பாண்டி வந்து கோவப்படுறாரு. ஏன் நான் சொல்கிறதுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாரோ, நான் சொல்ல அவனாட்டி போயிட்டே இருக்கேன் தூமரா, ஏன்ட்ட செந்தில் நீ பக்கத்தில் தானே இருக்க, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா, அப்பா சொல்கிறத கேளுடா, அப்பா உன் அளவுக்கு தான் சொல்லுவாங்கடா, அப்பா உன் படிப்புக்குரிய செலவெல்லாம் பார்த்துக்கிடுவாங்க, நீ சொல்ல மாட்டியாடா, என்னடா பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அது வந்து அப்படிங்கிறாங்க. என்னடா இந்த வந்து அந்த வந்துங்கிற, ஏன் துறை எதுவும் சொல்ல மாட்டீங்களோன்னு. இல்லைப்பா நீங்கள் ஒரு நேரத்துக்கு சரிம்பிங்க, ஒரு நேரத்துக்கு வேண்டாம்பிங்க, ஒரு நேரத்துக்கு செலவை பார்ப்பேம்பிங்க, இன்னொரு நேரத்துக்கு செலவுத்துக்கு நீ காசு கொடுக்கணும்பிங்க, அதெல்லாம் எதுக்குங்கிறதுக்காக அவன் கௌரவமாக இருக்கணுங்கிறக்காக வேலைக்கு போறியா, அதில் அதை நான் எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்டே நான் எதுவுமே உங்களுக்குலாம் பண்ணாத மாதிரி பேசுகிறீங்களேடா, நீ மீனாவும் இந்த மதத்தில் கல்யாணம் பண்ணி வந்தீங்களேடா, உங்களையில நான் பார்க்கலையா, உங்களையில வச்சு நான் சாப்பாடாக்கி போடலையா, சோறாக்கி போடலையா அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் நினச்சிங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னு சினிமா கூட்டிகிட்டு போகலையா, கொடைக்கானல் போகிறதுக்குலாம் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலையான்னு அப்படி பயங்கரமாக பேசுகிறவர். நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை, எனக்கு செஞ்சிங்கே செய்யலைன்னு எதையும் நான் சொல்ல வரல. அவன் வந்து அவனுடைய செலவு அவனே பார்த்துக்கணும், சுயமரியாதை இருக்கணும்னு நினைக்கிறான், அது நல்ல விஷயம் தானே, அதை எப்படி நான் வந்து வேண்டான்னு சொல்ல முடியும் அப்படின்ட்டு இவர் பேராரு. என்னடா பேசுகிற நீ, என்னடா பேசுகிற கோமதி, என்ன பேசுகிறான், ஓ அவன் மனசுக்குள்ள உள்ளதெல்லாம் எடுத்து பேசுகிறானோவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் எதுவும் பேசலை, நானும் எதுவும் பேசலை அப்படின்னு கோமதி பயந்துட்டு உள்ளே ஓடிடுறாங்க.